அப்போ பித்ருக்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, கடமைகள் ஆற்ற வேண்டுமோ தை அமாவாசைக்கு செய்வார்கள். சரி, பித்ருக்களுக்கு மட்டுமா? வேற என்ன அன்னைக்கு அற்புதம்? சரி, பித்ருக்கடன் செய்ய வேண்டியவர்கள் இல்லாதவர்களும் இருப்பார்கள் இல்லையா? அப்போ அவர்கள் ஏதாவது தை அமாவாசை அன்னைக்கு பண்ணலாமானா, அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு அழகான விஷயம், அமாவாசையும் பௌர்ணமியான நாள். சரி, இதை சைக்கலாஜிக்கலாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை மாதிரி இருண்ட வாழ்க்கை, இருண்ட எதிர்காலம், இனிமேல் நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் யாராவது நமக்கு உதவியோ அல்லது ஒரு திருப்பு முனையோ வந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஒளிமயமான எதிர்காலம். அப்படிப்பட்ட ஒரு அருளி செயல், அற்புதம்னு நான் சொல்கிறது இல்லைன்னா, அற்புதம் அப்படின்றது இறைவனோட சேரும் பொழுது அருளி செயல்னு சொல்லலாம். இயற்கையோடு நடக்கும் பொழுது அற்புதம், இறைவனோடு செய்யும் பொழுது அருளி செயல்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அருளி செயல் நடந்த தினம் இந்த தை அமாவாசை. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.